3 வருஷம் 4 வருஷமே லட்டுனுடைய குவாலிட்டி பூராமே ரொம்ப பேடாக இருக்குது. லட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாலே அது கெட்டு போயிடும். அது எதனால வருதுங்கிறது அது ப்ரிப்பரேஷனில் உள்ள மிஸ்டேக். நெய்யில் என்னென்ன கெமிக்கல் போடுறாங்க, அந்த டெண்டர் எடுத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுதான் என்னுடைய இப்போ ஒரு சின்ன என்னுடைய கெஸ்ஸிங் தான். நெய்யில் தான் லாங் பீரியடாக அந்த டெண்டர் எடுத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டெண்டர் எடுத்தவங்களுக்கும் பொலிட்டிக்கல் காலங்கள் இருக்கா அப்படிங்கிறதான் நம்மளும் சொல்லுது. மற்றபடி தெய்வத்தினுடைய குற்றமா அப்படிங்கிறது குறுகிய காலத்தில் அந்த பெருமாளே பார்த்து கொடுப்பார். பிரசாதம் தெய்வத்தோட இதுன்னு கொடுப்போம். இப்போ அது கொடுக்கறதுக்கு யோஜனையா இருக்கு. முறை அந்த செய்தி கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நம்ம இவ்வளோ நாளா சாப்பிட்டு இருந்த பிரசாதத்துலலாம் இவ்வளோ கலப்படம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் 2 வருஷத்துக்கு ஒரு முறை போவேன். 3 லட்டு 4 லட்டு வாங்கிட்டு வரோம், சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் நல்லா தான் இருக்குது. உடம்புக்கும் எந்த ஒரு எஃபெக்டும் வயிற்றுக்கும் எப்போ சாப்பிட்றோம் நல்லா மனமாக நெய் வாசனை, நெய் மனம் நல்லா இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்லயும் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க, சாப்பிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு எதுவும் தெரியல அந்த மாதிரி? அதெல்லாம் ஒன்றும் அந்த திருப்பதி லட்டு இன்னைக்கு நேற்றுக்கு பண்ணல, அது எவ்வளோ கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அந்த மாதிரியான அதர் ஐட்டம்ஸை கலக்கிறதுக்கு நோ சான்ஸ், என்னை பொறுத்தவரை நோ சான்ஸ். அது கலந்தால் அது மகா தப்பு. ஆமாம், அது ஒரு பெரிய தவறு. உண்மையிலே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது மேபி கேட்டால் பாலிடிக்ஸ். ஓகே, நீங்கள் தொடர்ச்சியாக எவ்வளோ நாளாக போயிட்டு இருக்கீங்க திருப்பதிக்கு? லட்டுலாம் தொடர்ச்சியாக வாங்குறது உண்டா? போயிருக்கோம் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போ இந்த நியூஸ் கேட்டதுலேருந்து கொஞ்சம் பயம்தான். பயம்னு இல்லை, அது சாப்பிட தோணாது சில பேருக்கு. லட்டுன்னு போனவங்களுக்கு இன்னைக்கு அது சுத்தமான பிராமணமாக இருக்கும், பிரசாதமாக இருக்கும். லட்டு போனோன்னா அதுக்கு போகிறது ஒன்று, நான்வெஜ் ஹோட்டலுக்கும் போகிறது ஒன்று. அது போல தான். நீங்கள் திருப்பதிக்கு தான் போகிறது உண்டா? லட்டுலாம் வாங்கியிருக்கீங்க, எப்பயாவது அது மாதிரி உணர்ந்துருக்கீங்களா? ஏதாவது கலப்படம் இருக்கிற மாதிரி? அந்த எண்ணமே வராது, யாரும் கலப்படம் மாரி பண்ணது தெரியாது. அது மாதிரி நாங்கள் சாப்பிடுது எவ்வளோ பேர் சாப்பிடுகிறோம், நாங்கள் எல்லா குடும்பத்தில் எல்லாம் போய்க்கிறோம், வாங்கி சாப்பிட்றோம். அந்த இதுவே கிடையாது. சாமின்றது பெருமாள் பெரிய இது. அவர்கிட்ட அதெல்லாம் பொய் பேசக்கூடாது. நமக்கு ஆவாதவங்கன்னு சொன்னாக்கா பொய் சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த அளவில் அந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லை. உண்மையாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பிகாஸ் அப்படி கலப்படம் பண்ணுறதுங்கிறது மத நம்பிக்கைப்படி எவ்வளோ அபத்தம்னு நினைக்கிறீங்க? கலப்படமெல்லாம் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அதில் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லா விஷயமும் ஏலகா இது சிகிச்சை எல்லாமே இருக்குது. முந்திரி எல்லாமே விஷயம். அது எதுக்கு முக்கியத்துவம்னா தீட்டுப்படக்கூடாது. இது போனால் அதை சாமி கும்பிடணும். அந்த எல்லாத்தையும் வச்சு அதை இந்த புட்டாசி மாதத்தில் அதனுடைய வரலாறை வச்சு அந்த 1 மாதம் எல்லாமே சாப்பிட மாட்டாங்க. ஏதோ தப்பான ஒரு இதுதான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அது இது போனாலும் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி நடக்காது. நடக்க சான்ஸ் கிடையாது. இந்த சாப்பிட்ற பக்தர்களே கண்டுபிடிச்சிருவாங்க. சாப்பிடும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம வாயில் நம்ம இப்போ அந்த அந்த மாநிலத்தினுடைய முதல்வரே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு முன்னாள் முதல்வர் மேலே. அரசியல் தான் இது. அரசியல் தான் மக்களை அரசியல் தான் இது. வாய்ப்பு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்க அடிக்கடி திருப்பதி போறது நான் சின்ன வயசுலேருந்து போயிட்டு அப்படியா? சாப்பிட்டு எடுத்து கொடுப்பேன் எல்லாருக்கும். நேற்று இது போல் கலப்படம் தான் சொல்லியிருக்காரு அவர். ஆனால் இன்றைக்கி நியூஸில் அது தீர விசாரித்து என்ன ஏதுன்னு பார்த்தது லாஸ்ட்டில் ப்ரூஃப் காமிச்சிருக்காங்கல்ல, இது போல் கொழுப்பு கலப்படம் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த ஆட்சியில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் அது போல் மாற்றி இது பண்ணியிருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளோ விஷயம்.